இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போட்டு பொலன்னு பொலந்தார். அதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதிமுக தரப்புலேருந்து ரியாக்ஷன் வரும்ல, ஏன்னா அவங்களும் பிரச்சாரம் பண்ணுறாங்களே ஊரூராக போயிட்டு. பிரச்சாரமே கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறது ஒன்றே ஒன்று, ஒரு கட்சி மட்டும்தான் அப்படி மிஸ் ஆகி போய்கிட்டு இருக்கீங்க. பிளான் பண்ணுவோம், டயர்டாக இருக்குது, வெயில் வேறு ஒரே டென்ஷன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க தான் அந்த பிரச்சாரத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே எல்லா கட்சிகளும் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூலில் போயிட்டுருக்கு பிரச்சாரம். அப்படி இப்போ அதிமுக தரப்பில் நடந்த பிரச்சாரத்தில் முக்கியமான ஒருத்தர் போட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை புலன்னு புலந்திருக்காரு. யார் அவர், என்ன புலந்திருக்காரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் திண்டுக்கல்லில் பிரச்சாரம் பண்ணார். அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட முதல்வர் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு. எப்பேற்பட்ட முதல்வரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காரில் போகும்போது இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போன ஒரு ட்ராவலிங் டைம் இருக்கும். அந்த ட்ராவலிங் டைமில் இப்போ நம்மெல்லாம் வீட்டில் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, இல்லை ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு ஐபிஎல் பார்ப்போம். கரெக்டா? ஐபிஎல்லேருந்து அவ்வளோ பெரிய அடிக்ஷன். கிரிக்கெட் பிடிக்கிறவங்க பார்ப்பாங்கப்பா, கிரிக்கெட் பிடிக்காதவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ நமக்கெல்லாம் கிரிக்கெட்டில் எத்தனை பாலுன்னு கூட தெரியாது ஒரு ஓவருக்கு. ஆனால் மஞ்சள் சட்டை போட்டு சிஎஸ்கே விளாண்டா நம்மளும் ஆனும் உட்காந்து பார்ப்போம் மேட்சை. ஏன்னா சிஎஸ்கே சென்னை கனெக்ட் ஆகுதுல்ல, அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஆளாக இருக்கோம் நம்ம. அதே மாதிரி முதல்வருக்கு முன்னாடியே தெரியும் ஒரு கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஒரு விளையாண்டு பிளேயர் அவர் அப்படின்ட்டு, ஸ்பின் பவுலர் தெரியுங்களா? அப்பேற்பட்ட ஒரு கிரிக்கெட்டரை வச்சுக்கிட்டு அவர் கிரிக்கெட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது என்ன நியாயம்? அது ஒரு மனுஷன் ஒரு முதல்வராக இருக்கிறதுனால ஒரு கிரிக்கெட்டு பார்க்கக்கூடாதா, ஒரு மேட்ச் பார்க்கக்கூடாதா? இது என்னமோ ஒரு குத்தம்னு பேசுகிறாரு. இது இவர் ஒரு முதல்வராக கிரிக்கெட் பார்க்குறாரு. ஊருக்குள்ளே இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதை விட்டுவிட்டு கிரிக்கெட் பார்க்குறாரு காரில் போகையில். இவரா முதல்வர் அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர். திரு ஸ்டாலின் அவர்களே இந்த ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இதை பற்றி பேசுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டியாம். இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி வந்திருக்குது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை. ரோம் நகரம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மண்ணை பிடியில் வாசிட்டு இருக்க மாதிரி நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு, இதெல்லாம் விட்டுட்டு காரில் போவ கிரிக்கெட்டை பார்த்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு தான் நாடு விளங்குமா? மக்கள் மக்களுக்கு சேவை செய்யாதானா முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா இவரு கிரிக்கெட் பார்க்கறதுக்கா தேர்ந்தெடுத்தீங்க. அதுக்கு அடுத்ததாக முன்னாடி நீங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொழந்த போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. பாஜக எந்த ஒரு திட்டத்தையும் இப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு குரலே கொடுக்கறது கிடையாது. உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தொகுதியிலுடைய மறுசீரமைப்பு, அதில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும் தெரியும். ஏதாவது வாயை திறந்தாரா அப்படின்னு கேட்டாரா? அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சும்மாவா இருந்தோம், எங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து வந்தார்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அமித்ஷா ஜி சொல்லிட்டு போயிட்டார்ல, ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு வராது, ஐ கேரண்டி யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சூப்பர் மாடுலேஷனில் பேசியிருக்காரு. அந்த மாடுலேஷன் தான் ஹைலைட். அதுதான் அந்த மாடுலேஷன் தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அது கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி இருக்கிறார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார்? ஸ்டாலின் அவர்களே, ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, எந்த விதத்திலையும் சொல்லியாச்சுல்ல. ஆனா மத்திய அரசா குறை சொல்ல வேணும். அதுக்காக இதை இப்போ கையில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.